இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் என்னாகமம் 11:6. இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். தேவன் வானத்திலிருந்து பொழிந்த மன்னாவை இஸ்ரவேலர்கள் அதை உயர்வாக பார்க்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது சாப்பிட்ட சாப்பாடை நினச்சி பார்க்குறாங்க. ஆனால் அடிமைத்தனத்தில் அவங்க இருக்கும்போது அந்த கஷ்டத்தை நினச்சி பார்க்கல. இவ்வளோ தூரத்து கஷ்டப்பட்டு இந்த சாப்பாடை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்றத அவங்க நினச்சி பார்க்கல. நாமளும் இவங்க போல தான் பல தடவை நினைக்கிறோம். சொந்த இடமோ வேலையோ வீடோ இருக்கையில் இதை விட வாடகைக்கு இருந்த வீடு கொஞ்சம் சௌகரியமாக இருந்துச்சு, நல்லா தானே இருந்துச்சுன்னு நினைக்கிறோம். அதே போல் இந்த வேலையை விட முன்னாடி இருந்த வேலை பெஸ்ட்டுன்னு நினைக்கிறோம். சொந்த வீடு இடத்துக்கு வாடகை கொடுக்க தேவையில்லை. அதே போல் பழைய வேலையில் சம்பாத்தியம் குறைவுன்னு தானே புதுசாக வேலையை தேடி அதில் சேர்ந்தோம்னு நினச்சி பார்க்குறதில்ல. இப்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற எந்த ஒரு விஷயத்துலேயும் உயர்வாக நினைக்காமலே இருக்கிறதுனால தான் நாம் மேலும் மேலும் முன்னேறாமல் இன்னும் அதே இடத்துல உயர்வே இல்லாமல் உட்காந்துருக்கோம். என்றைக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம உயர்வாக நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் கடவுள் மேலும் மேலும் நம்மளை உயர்வாக நடத்துவார். ஆமீன்.